சித்ரா பௌர்ணமி. வெள்ளை நிறப்பெண் சந்திரனின் ஒளி மிகத் தூய்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இது பாவங்கள் கழியும் புண்ணியம் சேரும் நாள். இந்த நாளில் சித்ரகுப்தர் வழிபடப்படுவதால் பாப விமோசனம் சின்ஸ் ரிமூவல் பெரும் வாய்ப்பு அதிகம். சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வது சித்ரகுப்தர் அருளை பெறும் மிகச்சிறந்த நேரமாகவும் பாவ நிவாரணத்திற்கும் தர்ம வரப்பிரசாதத்திற்கும் முக்கியமான ஆன்மீக செயலாகவும் கருதப்படுகிறது. சித்ரகுப்தர் யார்? சித்ரகுப்தர் யமராஜரின் உதவியாளர். மனிதர்களின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட கிரியைகளையும் தினசரி பதிவு செய்யும் கடமையுடையவர். அவரிடம் பதிவாகும் பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் அடுத்த பிறவியும் சுகதுக்க அனுபவங்களும் அமைகின்றன. 1150 சித்ரா பௌர்ணமி நாளின் முக்கியத்துவம். சித்ரகுப்தர் வழிபாட்டுக்கே உரித்தான ஒரே நாள் இதுதான். சித்ரகுப்தர் நேரடியாக அவர்களுக்கான பாவக்கணக்கை குறைத்து விடுகிறார். இது ஒருவித பாப ரெக்கார்டு ரீசெட். பூஞா பேலன்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் கார்மா கிளென்சிங் செய்யும் தருணமாகும். பாவ நிவாரணம் எராசிங் ஆஃப் சீன்ஸ். மனச்சாட்சி தவிக்கும் செயல்கள், அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் சித்ரகுப்தர் சலனமின்றி குறைத்து வைப்பார். இந்நாளில் கிரிவலம் செய்பவர்கள் பாவரகித்தி என்று கருதப்படுவர். தர்ம புண்ணியத்தின் அதிகர பவபுருஷா நிவாரணம். சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் பவபுருஷா கார்மாக்கள் நிவாரணம் பெறலாம். பழைய பாவங்கள் கரையும். பவசாகரத்திலிருந்து மீட்பு, மோட்ச பாதைக்கு வழிகாட்டும் புனித கிரிவலம். இதனால் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த ஜென்மத்திலும் உயர்வு ஏற்படும். செய்ய வேண்டியவை: சுப்ரபாத நேர